இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஒரு நித்திய அன்பு, அண்ட் எவர்லாஸ்டிங் லவ். வசனம் எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். இதை இஸ்ரவேல் ஜனங்களிடம் எரேமியா மூலியமா அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. இந்த ஜனங்கள் பிடிவாதமான கலகக்காரர்களாக சிலை வழிபாட்டுகளில் ஈடுபட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தாங்க பாருங்க. அதனால இவங்க சிறை பிடிக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல இந்த வார்த்தை அவங்களுக்கு வெளிப்படுகிறது. நான் உன்னை நித்திய அன்பினால் நேசிக்கிறேன், அநாதி சிநேகத்தினால் உன்னை நேசிக்கிறேன். பாருங்க, இந்த மக்கள் கீழ்ப்படியாத மக்கள் தான். ஆனால் தேவன் அவர்களிடம் சொன்ன வார்த்தையை, நான் உன்னை அநாதி சிநேகத்தினால் உன்னை நேசிக்கிறேன். என்னுடைய அன்பு அது நித்திய அன்பு, என்றைக்கும் மாறாத அன்பு. பாருங்க, மனிதனுடைய அன்பு எப்படி ஒரு காலகட்டத்தில் மாறும், சூழ்நிலைக்கேற்ப மாறும் இல்லையா? ஆனால் அந்த தேவனுடைய அன்பு நித்தியமான அன்பு. அவர் எப்போதுமே நம்மை நேசிக்கிறார். பாருங்க, இந்த ஜனங்க கீழ்ப்படியாத ஜனங்க கலகக்காரராக இருக்கிறாங்க, சிலை வழிபாட்டுகளெல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஜனங்களே தேவன் நேசிக்கிறேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். அப்போது நீங்களும் நானும் பாருங்கள், இந்த கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ அவருடைய நித்திய அன்பு நம்ம மேல் எவ்வளோ அதிகமாக இருக்கும் என்று பாருங்கள். அநேக வேலையில் நான் கடவுளுக்காக இதை செய்தால் அதை செய்தால் தான் கர்த்தர் என் மேலே அன்பாக இருப்பார்களாம். நம்ம அநேக வேலையில் நம்ம சில காரியங்கள் நம்ம கேட்குறோம்ல. ஆனால் உண்மையான அன்பு எப்படின்னா, அவரோட அன்பு எப்பவுமே மாறாதது. உங்களுடைய செயல்களினாலேயோ உங்களுடைய கிரியையினாலேயோ இல்லை, நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிற அந்த அளவில் தான் அந்த அன்பு உங்களுக்கு வெளிப்படும். பாருங்கள், நம்ம அநேக வேலையில் நம்ம தான் அன்பாக அவர்கிட்ட நடந்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி முயற்சியில் ஈடுபடுறோம். ஆனால் அது அப்படி இல்லை. அந்த தேவனுடைய அன்பை நம்ம எவ்வளோ பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதில் தான் நம்ம ஈடுபட வேண்டும். பாருங்க, 1 யோவான் 4:18 நம்ம பார்க்கிறோம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பி தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று பார்க்கிறோம் இல்லையா? பாருங்க, ஒரு நாள் காலையிலையோ சரியோ நைட்டோ எப்போவும் உங்களோட பைபிள் ரீடிங் மிஸ்ஸிங்கு, இல்லை கடவுள்கிட்ட ப்ரே பண்ணல, உடனே அந்த பயம் ஒன்று வருது இல்லை? சரி, படிக்கலையா, இனிமேல் நீங்கள் படிங்க, அதுக்கு நேரத்தை கொடுங்க. இல்லை, அந்த குற்ற உணர்வில் போயிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தான் பிசாசு நிறைய பேரை தாக்குறான் பாருங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு ஒரு பயம் வருது. ஐயோ, இன்னைக்கு நான் பைபிள் வாசிக்கலையே, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலையே, கர்த்தர் ஏதாவது என்னை தண்டிச்சிருவாரா? இல்லை, கிடையாது. கர்த்தரை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, ஒரு நாள் பைபிள் படிக்கல, ஜெபம் பண்ணலன்னா அடுத்த நாள் பண்ணுங்க. கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மளே நேசிக்கிறார். அவர் அன்பு என்றென்றைக்குமே மாறாதது. நம்ம அவரை நேசிக்கிறதுனால அவரை நம்ம நேசிக்கல, அவர் நம்மை நேசிக்கிறதுனால் நாம் அவரை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த தேவனின் அன்பு நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறது இல்லையா? தந்தையின் பரிபூர்ண அன்பு எல்லா பயத்தையும் மிரட்டுகிறதாம். நம்மை தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியத்தில் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த வசனத்தை 1 யோவான் 4:18 அறிக்கையிடுங்க. தந்தையின் பரிபூர்ண அன்பு எல்லா பயத்தையும் விரட்டுகிறது. இயேசு நாமத்தில் எல்லா பயத்தை கொண்டு வருகிற ஆவியை நான் விரட்டுகிறேன் என்று கட்டளையிடுங்க. கண்டிப்பாக அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. பாருங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும் இல்லை? மூத்த குமாரன், இளையகுமாரன். இல்லை, அந்த இளையகுமாரன் என்ன பண்ணுறான்? சொத்தெல்லாம் வாங்கிட்டு அப்பாட்ட என்ன பண்ணுறான்? சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போகிறான், பணத்தை செலவு பண்ணுறான். அவன் சரியான வாழ்க்கையில் அவன் வாழலை, நிறைய பணங்கள் இழந்து போகிறான், கெட்ட பழக்கத்தில் அடிமையாகிறான், பாவ வாழ்க்கையில் அவன் விழுகிறான். ஆனாலும் ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிவாகி, என் அப்பாட்ட போகிறேன், என் அப்பா கிட்ட வேலை செய்கிற அந்த வேலை ஆட்கள் நல்ல சாப்பாடு கிடைக்கும் இல்லை, அப்படியாவது நான் எங்கள் அப்பா கூட போய் நான் வாழ்ந்து நான் பொழைச்சிக்கிறேன்னு சொல்லி போகிறான் பாருங்க. அவன் மனநிலை, ஏன்னா அவனுக்கு தெரியுது நான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு மனம் திரும்புதல் அவன் இதயத்தில் வருது. அவனுக்கு ஒன்று தெரியுது, நம்ம அப்பா கிட்ட போனால் கண்டிப்பாக அப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி செய்வாருன்னு. இல்லை, இன்னைக்கு அநேக வேலையில் நம்ம அப்படிதான் நம்மளுடைய குற்ற காரியங்கள், பாவ காரியங்கள் நினச்சி நான் வைத்து பிசாசு என்ன பண்ணுறான்? நம்ம தேவன்கிட்ட நெருங்க விடாமல் இருக்கிறான். ஆனால் தேவன் என்ன பார்க்குறா தெரியுமா? அந்த தகப்பன் போல, ஒரு நல்ல தகப்பன் போல நம்ம திரும்பி வருவோமா என்று ஏங்கி கொண்டிருக்கார். தூரத்தில் அந்த இளையகுமாரன் பார்த்தோன்னா ஓடி போய் கெட்டி பிடிச்சி அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்குறாரு, முத்திரை மோதிரத்தை கொடுக்குறாரு, நல்ல ஆகாரத்தை கொடுக்குறாரு. அந்த மூத்த குமாரன் பார்த்து அவனுக்கே போறாமல் வருது, நான் உங்க கூட இவ்வளோ நாள் இருக்கிறேனே, எல்லா விஷயத்திலும் உங்கள் சூழ்நிலை நான் உங்கள் கூட தானே இருக்கேன், எனக்கு ஒரு நாள் கூட இப்படி செய்யலே. மூத்த குமார்கிட்ட சொல்கிறாரு, எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தானேயா, இல்லை நீ எப்போதும் என் கூட இருக்கிற. ஆனால் இவன் மறித்தான், இன்றைக்கு
உயிர்தான் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த நித்திய அன்பு இப்படிதான் செயல்படுகிறது. பாருங்க அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு நமக்குள்ள எழுகிறதாம், நமக்குள் அது செயல்படுகிறது. அது மட்டும் இல்லை, அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அவர் நம்மை நேசிப்பதனால் வருகிறது. பாருங்க, அப்போ நாம் அவரால் முழுமையாக நேசிக்கப்படுகிறோம் என்பதை நம்ம அறியும் பொழுது நம்ம வாழ்க்கை நல்லா சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, பூர்வ காலத்திலிருந்தே ஆண்டவரே எங்களை நீ நேசிக்கிறீங்கப்பா. தாயின் கருவில் முன்னே எங்களை முன்குறித்த தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மேலே நித்திய அன்பு உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. உங்கள் அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க. அநேக வேளையில் ஆண்டவரே எங்களோட செயல்கள், எங்களை கிரியைகளை வைத்து நாங்கள் வஞ்சிக்காதபடி கர்த்தாவே ஆண்டவரே அந்த நித்திய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே உங்களோட நான் நேரத்தை செலவு பண்ணும்படி உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரும்படி இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.